guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில புது சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 2 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்குமே வீடியோஸா இருக்கு. அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு. NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில அதுல நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பிளான்ட் கிங்டமோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். சாப்டர் 2லயே வந்து பாத்தீங்கன்னா கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா இத பத்தி வந்து நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் இருக்கும். இதுக்கு செல் வால் இருக்கும். இதுக்கு செல் வால் இருக்காது. இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இது அப்படி எப்படி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் அந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி கிங்டம் பிளான்டே வந்து நம்ம சாப்டர் 3ல பார்ப்போம். அண்ட் கிங்டம் அனிமாலியா வந்து நம்ம சாப்டர் 4ல பார்ப்போம். ஸோ பிளான்ட் கிங்டம் அப்படின்றது வந்து கிளாசிஃபை பண்ணது ஆர்ஹெச் பெட்டாக்கு 1969ல 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல 4வது கிங்டம் தான் கிங்டம் பிளான்டே. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இப்படின்னு 5 கிங்டம் அவர் கிளாசிஃபை பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கிங்டம் பிளான்டேவை தான் நம்ம காமனா பாப்புலரா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த கிங்டம் பிளான்டேக்கு கீழ. ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், என்ஜியோஸ்பெர்ம்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து காமன் நேம், இதோட சயின்டிபிக் நேம் வந்து சைனோபாக்டீரியா. இது வந்து நம்ம சாப்டர் 2ல ஒரு கிங்டம்க்கு கீழ வந்து இதை நம்ம பார்த்திருப்போம். அந்த கிங்டம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாவது சைனோபாக்டீரியா ஆர் ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து எந்த கிங்டம் சேர்ந்தது. கண்டிப்பா அது கிங்டம் பிளான்டே வந்து கிடையாது. நீங்க நினைக்கலாம் அதான் பேர்லயே ஆல்கே இருக்கே, கிங்டம் பிளான்டே வந்து ஆல்கேல தானே இருக்கு, அப்ப வந்து சைனோபாக்டீரியா கிங்டம் பிளான்டே தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிங்டம் பிளான்டே கிடையாது. சோ மொத்தம் 5ல கிங்டம் பிளான்டே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப மிச்ச 4ல எந்த கிங்டம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இந்த கிங்டம் தான் சைனோபாக்டீரியா அப்படின்றது. சோ உங்களுக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் இது எந்த கிங்டம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோஸ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. அதாவது சாப்டர் 2. ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா, மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர். மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர் அப்படின்றது நம்ம கண்ணால பார்க்குற விஷயங்கள். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ். ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல லீவ்ஸ், ஸ்டெம், ரூட், அப்புறமா ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் வச்சு தான் கெரோலஸ் லினேஸ் வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்றது இருக்கு. ஏன் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சில கேரக்டர்ஸ் வந்து கிங்டம் பிளான்டேக்கு அக்செப்டபிளா இல்லாத ரீசன்னால நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, எம்பிரியாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணது தான் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஏன் அந்த சிஸ்டம் பண்ணல அப்படின்னா அதுல சில ஃபீச்சர்ஸ் வெஜிடேட்டிவா இருக்கலாம், செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்கா இருக்கலாம், சில ஃபீச்சர்ஸ் வந்து அந்த கிங்டம் பிளான்டேக்கு அக்செப்டபிளா இல்லாத ஒரு ரீசன்னால தான் இந்த கிளாசிஃபிகேஷனை வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பென்தம், ஜோசப் டால்டன் ஹூக்கர் இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி வச்சுதான் சிஸ்டம்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இப்ப பிரசன்டா போயிருக்கிறது என்ன அப்படின்னா பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு ஆர்கானிசமோட பரிமாண வளர்ச்சி ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப எப்படி உருவாயிருக்கு அப்படின்ற அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு கிளாசிஃபை பண்றதுதான் பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே டாக்ஸா அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அந்த டாக்ஸால காமனான ஒரு ஆன்சிஸ்டர் வந்து இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. ஸோ
இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஃபாசில் எவிடன்ஸ். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எவிடன்ஸ் கண்டிப்பா தேவ. அந்த எவிடன்ஸ் மூலமா தான் இப்ப அது எப்படி மாறியிருக்கு அப்டின்றத நம்ம அனலைஸ் பண்ணி, நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ல ஒரு கஷ்டமா ஃபேஸ் பண்ற ஒரு சேலஞ்ச் அதுதான். நெக்ஸ்ட் வந்து நியூமெரிக்கல் டாக்ஸானமி. நியூமெரிக்கல் டாக்ஸானமி அப்படின்றது பார்க்கிற சில கேரக்டர்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ்ல நம்பர்ஸாவோ, கோடாவோ வந்து அந்த கேரக்டர்ஸ பத்தி அத டேட்டாவா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் டாக்ஸானமி. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்த ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி நம்பரா நம்ம அ இன்க்ளூட் பண்ணலாம், எப்படி அதுக்கு கோடா வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற எல்லா விஷயமுமே கம்ப்யூட்டர்ஸ்ல லோட் பண்ணியிருப்பாங்க. அதான் நியூமெரிக்கல் டாக்ஸானமி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்டோ டாக்ஸானமி. சைட்டோ டாக்ஸானமி அப்படின்றது ஜெனடிக்கலா பார்க்கறது. குரோமோசோமோட நம்பர், அதோட ஸ்ட்ரக்சர், பிஹேவியர் இத பேஸ் பண்ணி இருக்கிறது. அண்ட் கீமோ டாக்ஸானமி அப்படின்றது ஒரு பிளான்ட் கிட்ட இருக்கிற கெமிக்கல் அமௌண்ட், கெமிக்கல் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ வச்சு சொல்றது தான் கீமோ டாக்ஸானமி. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த காலகட்டத்தில வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணாங்க. ஆர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிங்டம் பிளான்டேக்கானது. இந்த லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஏஞ்சியோஸ்பெர்ம். இத பத்தி பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறமா வரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அதையும் நம்ம அந்த சாப்டர் 2 கிங்டம் பிளான்டேல நம்ம பார்த்திருந்தோம். அத பத்தியும் தான் நம்ம இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல ஆல்கேவ பத்தி நம்ம பார்க்கலாம். ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கேயோட பார்ட் 1 மாரி தான் நான் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆல்கேனா என்ன? இந்த மாரி ஒரு ஜெனரலான ஃபீச்சர்ஸ வச்சு சொல்றது. ஸோ இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.